புரோக்கர்களாக செயல்படுகிறவர்கள். புரோக்கர்களினுடைய ஆட்சி இந்த ஆட்சி. நான் வெளிப்படையாக குற்றம் சாட்டுகிறேன். இது புரோக்கர்களின் ஆட்சி. இங்கே முதலமைச்சரும் கிடையாது, துணை முதலமைச்சர் எல்லாம் பேருக்கு. இவர்களை முழுக்க ஆட்டி வைப்பது. நீங்க ஒண்ணு வேண்டாம். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னார் 1.5 ஆண்டு காலத்திலே 30,000 கோடி ரூபாயை முதலமைச்சரினுடைய மகனும் மருமகனும் முறைகேடாக சம்பாதித்திருக்கிறார்கள். 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லைங்க, 30,000 கோடி. அதை எப்படி வெளியே கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்றது தெரியாம தவிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. இப்ப நீங்க இந்த ஆகாஷ் பாஸ்கரனையும் ரத்தீஷ் 2 பேரையும் பாருங்க. இவர்களை போன்றவங்க தான் இந்த மணி லாண்டரிங்க்கு உங்களுக்கு பயன்பட்டவங்க. அந்த போதைப் பொருள் வழக்கிலே கடத்தல் வழக்கிலே கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் உலகம் முழுவதும் தொடர்பு வைத்திருந்தான். அவன் எதற்காக அவனை கூட்டிட்டு வந்து திமுகவினுடைய அயலக பிரிவினுடைய இணை செயலாளர் ஏன் போட்டு வச்சிருந்த அயலகத்துல அவனுக்கு வேலை என்ன? அவனுடைய வேலையே இதுதான், மணி லாண்டரிங் பண்றதுதான். சோ அப்ப இடி ஒன்னொன்னா நூல் பிடிச்சுதான் வர்றாங்க. சாதாரண மக்களுக்கு தெரியாதுங்க. நாம பார்க்கையில இவங்க எல்லாம் யாரும் இவங்க எல்லாம் கேமரால வந்தது இல்லை. இப்ப நீங்க என்னை உட்காந்து பேட்டி எடுக்கிற மாதிரி நீங்க ரத்தீஷ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான், அவனை பேட்டி எடுக்கணும்னு யோசிச்சிருக்க கூட மாட்டீங்க. அப்படி யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆகாஷ் பாஸ்கர்னா யாருன்னே தெரியாது. எந்த ப்ரொடியூசர் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறோம். ஆனா இவங்க எல்லாம் எவ்வளவு லட்சம் கோடிகளை பின்னாடி இருந்து மணி லாண்டரிங் பண்ணிட்டு இருக்கிறான்னு பாருங்க. 300 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிருக்காங்கிறா. கற்பனை பண்ண முடியுதா? அந்த வீடு ரத்தீஷோட தான், உதயநிதியோட தான்.